Hello friends, welcome back to our channel. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் க்ளீனிங் விலாக் தான் நான் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் என்ன பேக் பண்ணுன்றது நான் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மார்னிங் லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சாட்டர்டேலேருந்து நமக்கு வந்து போகி வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ பொங்கல் வந்து கிட்ட வந்துருச்சு. ஸோ க்ளீனிங் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து தீபாவளிக்கு நான் வந்து சொல்லியிருப்பேன். நான் டீப் க்ளீனிங் எல்லாமே தீபாவளி டைமில் தான் நான் வந்து பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் கிச்சன் எல்லாமே வந்து நான் தீபாவளி டைம்லேயே பண்ணதுனால ஸோ கொஞ்சம் தான் எனக்கு வந்து கிச்சனில் வந்து ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு மார்னிங் வந்து என்ன செய்யலான்னு சொல்லிட்டு ஸோ 1 pot ரைஸ் மாதிரி பிரிஞ்சு வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி க்ளீனிங் டைம்லலாம் நம்ம வந்து பிரிஞ்சு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ குக்கிங்கும் வந்து குயிக்காக நமக்கு வந்து முடிச்சிடலாம். ஸோ ஒர்க் இருக்க நேரத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து சாதம் குழம்பு இதெல்லாம் வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து டைம் தான் வந்து ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் என்னென்ன வேணுமோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான சால்ட்டு, 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஒரு இது ஃப்ரை ஆகிற வரைக்கும் நான் வந்து சோக் பண்ணியிருந்தேன். ரொம்ப நேரம் சோக் பண்ணலை. ஸோ 1 கப் ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் நம்ம வந்து தண்ணி 1.5 கப் அளவுக்கு நம்ம வந்து வைக்கலாம். நான் 1.5 கப் தான் நான் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த டைமில் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அரிசி வந்து ரொம்ப நேரமும் நம்ம வந்து ஊற வைக்கக்கூடாது. ஸோ சும்மா கிளறி விட்டுட்டு நான் இந்த டைமில் உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் நம்ம வந்து ஒரு 3 விசில் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ சைட் டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து முட்டை தான் வந்து பாயில் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்ஸ் வரைக்கும் ஸோ ஒரு 3 விசிலே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிரிஞ்சி வந்து ரெடி. கிச்சன் கபோர்ட்ஸை மட்டும் நான் மேலோட்டமாக வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் டஸ்ட் எல்லாம் அடிக்கிறது அது எல்லாமே வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னியும் நான் வந்து தோசை தான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ வேர்க்கடலை சட்னிக்கு வேர்க்கடலை, தேங்காய், கொஞ்சமாக புளி, காஞ்ச மிளகாய் வந்து 2 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா அரைச்சிட்டு நம்ம தாளித்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான 1 minute செய்யக்கூடிய ஒரு வேர்க்கடலை சட்னி வந்து ரெடி. ஸோ இதை வந்து நான் ஷார்ட்ஸில் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ கிட்ஸுக்கு வந்து நம்ம தோசைலாம் செய்யும் போது நெய் ஊற்றி நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா ஃப்ளேவராக அவங்க வந்து சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து லஞ்சும் வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக ஒரு முட்டை வந்து சாப்பிடுவார் எனக்கு வந்து தெரியல, இருந்தாலும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பப்பு வந்து சாதம் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்ருவார். சைட் டிஷ் எல்லாம் வச்சா கொஞ்சம் வந்து அப்படியே வந்து வச்சுட்டு வந்துடுவார். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து முக்கியமாக வந்து பூஜை ரூம் வேலை தான் ஃபஸ்ட்டு வந்து பார்ப்பேன். ஸோ இது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டாலே நமக்கு வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் வந்து கிளியராக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த வேலையை முடிச்சிட்டோன்னா மிச்சம் இருக்க வேலையெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து நம்ம முடிச்சிடலாம். இது வந்து நம்ம பூஜை பாத்திரம் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பண்ணுறதுக்குள்ளே மிச்சம் எதனா வேலை இருந்தாலும் நம்ம வந்து சைட் பை சைடு வந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ பூஜை பாத்திரம் க்ளீனிங் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் நிறைய விலாக்ஸில் வந்து சொல்லியிருப்பேன். கொஞ்சமாக சபீனா பவுடர், கொஞ்சமாக வந்து புளி வந்து ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துகிட்டு சபீனா, அதுக்கப்புறம் வந்து பீத்தாம்பரி இருந்தால் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோப் லிக்விட், இது 3 தான் நான் வந்து போட்டு நான் வந்து வாஷ் பண்ணிப்பேன். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் வாட்டர் நம்ம குடிக்கிறோம் இல்லைங்களா, ஆர்ஓ வாட்டர், இல்லைன்னா நம்ம குடிக்கிற தண்ணியில் வந்து நம்ம ஃபைனலாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ் வரைக்குமே நமக்கு வந்து அந்த கலர் வந்து போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ ஈரத்தோடு நம்ம மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த க்ரீனாக மாறுதில்ல, அந்த மாதிரி வந்து மாறிடும். ஸோ அதனால் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம்லாம் நம்ம வந்து வைக்கணும். ஸோ கேஷுக்கு வந்து ஆஃப் டேன்றதுனால அவங்க வந்துட்டாங்க. ஸோ அவங்களே வந்து பார்த்துட்டு நான் அப்படியே வந்து வேலையை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஃபைனலாக வந்து நம்ம நல்லா குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இல்லைன்னா ஒரு க்ளீன் கிளாத் எடுத்து நம்ம நல்லா வந்து தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வைக்க நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மஞ்சள்லேயே கொஞ்சமாக சந்தனம் போட்டுட்டு நம்ம கரைச்சிட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ எல்லார் வீட்லேயும் அவங்கவுங்க வீட்டில் நமக்கு வந்து பழக்கம் எப்படி வைக்கணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த பூஜை வேலை இதெல்லாம் பார்க்கறதுனாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எவ்ரி வீக் நான் வந்து இது ரெகுலராக வந்து பண்ணிடுவேன். ஸோ எல்லா ஃபெஸ்டிவல் டைம்லேயும் முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட்றது தான். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பூஜை வெசல்ஸ் எல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி பிஃபோர் டேவே இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஹரிபரி இல்லாமல் நம்ம வந்து பொறுமையாக வந்து சாமி கும்பிடலாம். ஸோ எப்போவுமே நான் இதை வந்து ஃபாலோ பண்ணுவேன். வந்து லெமன் வரைக்கும் கூட நம்ம வந்து புளி வந்து தேய்ச்சிட்டு வெறும் லெமன் அதுக்கப்புறம் நம்ம வந்து தேய்ச்சி எடுத்தாலும் நம்ம நல்லாவே வந்து பிரைட்டாக இருக்கும். சோப் லிக்விட் லெமன் மட்டுமே நம்ம வந்து போட்டு கூட நம்ம வந்து ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த வினிகர் இருக்குது இல்லைங்களா, வினிகர் கூட நம்ம வந்து சோப் லிக்விடோடு சேர்த்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இன்னுமே நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ புளி நம்மக்கிட்ட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லெமன் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி நம்ம வந்து பூஜை பாத்திரம்லாம் நம்ம வந்து கழுவிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை செல்ஃப் எல்லாமே நான் வந்து ஃபுல்லாக வந்து நியூஸ் பேப்பர்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். பூஜை ரூமெல்லாம் இந்த மாதிரி க்ளீனாக பார்க்குறதே வந்து ஒரு செம்ம ஃபீலாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து எந்த வேலையும் இருக்காது. ஸோ டக்குன்னு முடிச்சிடலாம் அந்த ஒரு ஃபீலும் வந்து இருக்கும். ஸோ அதனால நான் எப்போவுமே அதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் வந்து குடிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஏபிசி ஜூஸ் தான் வந்து போட்டுட்ருக்கேன். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது வந்து நம்ம என்னதான் வந்து மேலே நம்ம வந்து பீட்ரூட் நம்ம வந்து ஃபேஸ் பேக்காக போட்டாலும் நம்ம வந்து இன்டேக்காக நம்ம எடுக்கும் போது தான் அதோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஜூஸ் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இல்லைனா நம்மக்கிட்ட இருக்கும்போது இந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா வந்து நமக்கு ஃபேஸ் க்ளோ அது எல்லாமே கொடுக்கறது பார்த்திங்கன்னா அந்த ஏபிசி ஜூஸு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு வெஜிடபிளாவது நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக டஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் இந்த கபோர்ட்ஸ் எல்லாம் வந்து நான் காலின் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து வைப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணியிருந்தாலும் ஸோ இன்னொரு வாட்டி வந்து க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஒரு கிளாத் வச்சு நான் வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மசாலா டப்பாஸ்லாம் நான் வந்து ஆல்ரெடி வந்து நான் ஃபுல்லாக எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து போட்டு வச்சுட்டேன் தீபாவளி டைம்லேயே. நான் வந்து அந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ கிச்சன் க்ளீனிங் வந்து நான் எப்படி பண்ணுவேன், அந்த மசாலா டப்பாஸ்லாம் எப்படி நான் வந்து வாஷ் பண்ணுவேன்றதையும் நான் அதில் வந்து டீட்டெயிலாக வந்து போட்டிருப்பேன். ஸோ நான் இங்கே வந்து ஃபுல்லாக வைப் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் சும்மாவே இல்லை 2 பேரும் வந்து கூடவே தான் வந்து இருந்தாங்க. ஸோ பப்பு பண்ணுறதை வந்து பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அவர் வந்து பாக்ஸிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வழி வந்து பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு அப்போ தான் அந்த ஞாபகம் வந்தது, ஸ்ட்ரைக்கும் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஸ்க்ரீனையும் வந்து வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வேலைலாம் நெக்ஸ்ட் டே தான் நான் வந்து பண்ணேன். ஸோ இந்த வீடியோ இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.